தேர்தல் வாக்குறுதிகளில் 13% மட்டுமே திமுக நிறைவேற்றியுள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். தருமபுரியில் நடைபெற்ற உரிமை மீட்பு பயணத்தின் 100வது நிறைவு நாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், திமுக மீது பெண்கள், விவசாயிகள், அரசு ஊழியர்கள் கோபத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார். நீ கொடுக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் யாருக்கே வேணும்? அந்த திட்டம், அந்த 1000 ரூபாய்னால என்ன பயன், என்ன பிரயோஜனம் அந்த குடும்பத்திற்கு? நீ கொடுக்குற 1000 ரூபாய் இந்த கையில் வாங்கி அந்த கையில் டாஸ்மாக் கடைக்கு போயிட்டு இருக்கு. அதனால என்ன வளர்ச்சி? தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியா, அந்த குடும்பத்துக்கு வளர்ச்சியா? எதுவுமே கிடையாது. அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறோம், நீர் பாசன திட்டங்கள், நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு அங்கே முன்னுரிமை கொடுங்கள், அதிலே முதலீடு செய்யுங்கள். ஒரு நல்ல நிர்வாகம் அதில் தான் முதலீடு செய்ய வேண்டும். ஆனால் ஸ்டாலின் நல்ல நிர்வாகம் அவருக்கு தெரியாது. இன்னொன்று சொல்ல, நிர்வாகம் என்னன்னு தெரியாது, நிர்வாகம் என்னன்னு தெரியாது. இப்படி ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. இப்படி ஒரு ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாது. ஒரு மோசமான ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி. விவசாயிகள்லாம் இன்னைக்கு நான் தமிழ்நாடு முழுவதும் பார்த்துட்டு வரேன். இந்த 100 நாளில் பார்த்துட்டேன். யார்கிட்ட போய் கேட்டாலும், திமுக பற்றி கேட்டாலும் அவ்வளோ கோபம் அவங்களுக்கு வருது. யோ, என்ன ஆட்சி நடத்துறாங்க? குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள் சொல்லவே வேண்டாம். எவ்வளோ ஏமாற்று அரசு ஊழியர்களுக்கு. சாதாரண ஒரு பிரச்சனை, அரசு ஊழியர்கள் கேட்கின்ற அந்த பழைய ஓய்வூதியத்தை கொடுங்கள். இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கல. 4.5 ஆண்டுகள் எவ்வளோ வாக்குறுதிகள் கொடுத்த திமுக, ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த திமுக, அந்த வாக்குறுதிகளில் 505 வாக்குறுதிகளில் வெறும் 66 வாக்குறுதிகளை மட்டும்தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள். வெறும் 13% வாக்குறுதிகள் நிறைவேற்றிய திமுக, ஃபெயிலான திமுக. 100 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க? வெறும் 13 மார்க் எடுத்திருக்கிறாங்க. 13 மார்க்னா ஃபெயில். ஃபெயிலான கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரலாமா? வரக்கூடாது. வர விட மாட்டோம்.